Hi guys, Uplift Education Arduino tutorial நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது பேசிக்காக ஒரு obstacle avoiding robot. இது நான் லாஸ்ட்டாக செஞ்ச வீடியோஸ் பார்த்துருந்தேன்னால் இந்த வீடியோஸ் எது லேஸாக இருக்கும். ஓகே, நாங்கள் இன்றைக்கி பேசிக்காக ஒரு obstacle avoiding robot செய்ய போகிறோம். ஓகே, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வருவோம் இதை. ஓகே, நாங்கள் சோனார் சென்சார் கனெக்ட் பண்ணுறது பார்த்திக்கிறோம். 4 வயசையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து விசிசி இதில் நான் 5 volts கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் இது வந்து கிரவுண்ட், இதில் ட்ரிகர் பின் அதை வந்து நான் நம்பர் 2க்கு கனெக்ட் பண்ணுறேன். அதே போல் எக்கோ பின் அதை வந்து நம்பர் 3க்கு கனெக்ட் பண்ணுறேன். இதை வந்து நான் இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கோடிங்க்கு வருவோம். நான் லாஸ்ட்டாக அல்ட்ராசோனிக் சென்சார் டியூட்டோரியல் பார்த்தோம். அதில் வந்து யூஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் நான் இந்த இடத்துல பின் 2 டிஃபைன் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் செட்டப்லேயும் வந்து அல்ட்ராசோனிக் இந்த நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து பின் மோடில் செட் பண்ணிக்கொள்கிறேன். இதை ட்ரிக் பின் அவுட்புட் ஆகும், எக்கோ பின் இன்புட் ஆகும். ஓகே, நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம். அதே போல் நானும் இந்த வீடியோலேயும் அல்ட்ராசோனிக் சென்சருக்கு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்த வேலை எங்கள்கிட்ட ஒரு டெப்த்தை நீக்க obstacle avoiding பார்ட் ஒரு டெப் எங்களுக்கு இந்த இடத்துல வேண்டிய மாதிரி டெப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளிடும். நான் வந்து அதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நியூ டெப். அப்போ இவ்விடத்துல வந்து என்ன பேர்னு கொடுக்குவேன். நான் வந்து அல்ட்ராசோனிக் வந்து மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். அல்ட்ரா நான் இந்த ஓகே பண்ணோம்னால் இந்த இடத்துல இந்த டெப் வார்த்தை பார்க்கலாம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காப்பி பண்ண கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி கொள்ள போகிறேன். அதுக்கு முதல்ல நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஒய் நாங்கள் ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து நாங்கள் லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் யூஸ் பண்ண அதே கோடை வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல எங்களுக்கு தேவைண்டா டிஸ்டன்ஸை பார்க்கலாம், தேவையில்லைண்டா அதை டிலீட் பண்ணி விடலாம். ஓகே, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டியூட்டோரியலில் வந்து இந்த லூப்புன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த கோட் ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் இது வேற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் இந்த லூப்புள்ளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஸ்டன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிளில் 2 வகையான வேரியபிள் எங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து லோக்கல், அடுத்தது குளோபல். இது வந்து இந்த இடத்துல லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் உள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணியால் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை வெளியே யூஸ் பண்ணால் அப்படி ஒரு வேரியபிள் இல்லைன்னு காட்டும். ஸோ நான் என்ன செய்ய போகிறோம்னா இந்த வேரியபிளை வந்து குளோபல் வேரியபிள் ஆக்க போகிறோம். அதாவது நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் அப்படி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். லாங் டிஸ்டன்ஸ் இதை நான் ஆரம்பத்தில் 0லேருந்து இனிஷியேட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் அந்த இடத்துல அந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறதுனால இந்த இடத்துல திருப்பி க்ரியேட் பண்ண தேவையில்ல, அந்த வேரியபிள் எங்களுக்கு யூஸ் பண்ணிலும். அதே போல் அவற்றில் க்ரியேட் பண்ணுறதுனால தேவையான அனைத்து ஃபங்க்ஷன்களுக்கும் எங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஓகே, நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் காண்றதுக்குரிய அந்த ஃபங்க்ஷனை செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நாங்கள் ஒயின் லூப் உள்ளுக்கு நாங்கள் வந்து ஆரம்பத்தில் எல்இடி அந்த கோடையும் நான் இவற்றில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் வந்து அந்த சோனார் சென்சார் டியூட்டோரியலில் பார்த்த அதே கோடை நான் வந்து
எல்இடி பிளிங்க் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண கோடை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் அந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் 10 விட குறைவாக இருக்கிற நேரம் எல்இடி 1 ஹை ஆகிறதுக்கும் அடுத்தது எல்இடி 2 வந்து ஹை ஆகிறதுக்கும் நாங்கள் கோட் பண்ணியிருந்தோம். சேம் கோடை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 10 விட குறைய வருதாண்டு செக் பண்ண வேணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் செக் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணப்பட வேணும். அது கால் பண்ணப்படுற நேரம் தான் எங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கல்குலேட் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன், ஃபைன் டிஸ்டன்ஸ். அந்த ஃபங்க்ஷன் நான் இந்த இடத்துல கால் பண்ணேன். நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற நேரம் இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற விஷயங்கள் ரன் ஆகும். ஸோ எங்களுக்கு டிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கொள்ளமா இருக்கும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸை நாங்கள் இந்த இடத்துல கால் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸில் சேவ் ஆகிக்கிற பெருமானம் வந்து லாஸ்ட்டாக இதை செக் பண்ண பெருமானம் ஆகிக்கும். ஸோ அந்த பெருமானம் வந்து 10 விட குறைவாக இருக்கிற நேரம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ 10 விட குறைவாக இருக்கிறனால் ஒரு ஒப்ஸ்டக்கல் உண்டு கிட்ட ஒரு ஒப்ஸ்டக்கல் ஒன்றுக்கு நெருங்கி இருக்குது. ஸோ நான் வந்து முதலாவது என்ன செய்ய போகிறேன்டா, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண அதே இதுதான் ஸ்டாப் நவுன்ற அந்த ஃபங்க்ஷன். இதை ஃபங்க்ஷனை கொடுத்தோம்னால் எங்களோட கார் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். ஓகே, நான் அதுக்கு ஒரு செகண்ட் ஒரு டிலே ஒன்றையும் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எங்களுக்கு தேவையான பக்கத்துக்கு அதை டேர்ன் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா அது ஒப்ஸ்டக்கல் ஒன்று முன்னுக்கு இருக்குதுன்னா தொடர்ந்து முன்னுக்கு போக இயலாது, மூவ் ஆக இயலாது. ஸோ ரைட் இல்லாட்டி லெஃப்ட் எங்களுக்கு விருப்பமானது கொடுக்கல. நான் இந்த இடத்துல ரைட் பக்கம் திரும்பத்துக்கு கொடுக்குறேன். ரைட் பக்கம் அதுவும் ஒரு செகண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு கோட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட வந்து ஒரு செகண்ட் திரும்பிட்டுண்டா திருப்பி மூவ் ஃபார்வர்ட். ஒரு செகண்டுக்கு வந்து மூவ் ஃபார்வர்டாக கொடுக்குறேன். இது வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸ்டாப் ஆகி ஒரு செகண்ட் டேர்ன் ஆகி திருப்பி மூவ் ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து 10 விட குறைவாக வர நேரம் இந்த சீக்வன்ஸ் ரன் ஆகும். ஸ்டாப் ஆகி ஒரு செகண்ட் இருந்து திருப்பி ஒரு செகண்ட் டேர்ன் ஆகி ரைட்டு டேர்ன் ஆகிட்டு திருப்பி ஒரு செகண்ட் அப்படி மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு திருப்பி மேலே இந்த ஃபைன் டிஸ்டன்ஸுன்ற இந்த இடத்துக்கு வரும். ஓகே, அப்படி இல்லைண்டா டிஸ்டன்ஸ் வந்து 10 விட குறைவாக இல்லைண்டா, அதாவது முன்னுக்கால 10 சென்டிமீட்டர் உள்ளுக்கு எங்களுக்கு ஒரு ஒப்ஸ்டக்கல் ஒன்று இல்லைண்டா அது வந்து நாங்கள் மூவ் ஃபார்வர்டு, அது வந்து எப்போ ஃபார்வர்டு முன்னுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு நான் ஒரு செகண்ட் டிலே ஒன்று கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்னால் மூவ் ஃபார்வர்டாக ஒரு செகண்ட் வந்து இந்த மேலுள்ள ஃபைன் டிஸ்டன்ஸை செக் பண்ணும். திருப்பி ஃபைன் டிஸ்டன்ஸை செக் பண்ணி டிஸ்டன்ஸ் எடுக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸை செக் பண்ணும். அது வந்து 10 சென்டிமீட்டருக்குள்ளுக்கு என்றால் இந்த ஃபங்க்ஷன் இந்த லூப் வந்து ரன் ஆகும். அப்படி இல்லை என்றால் 10 சென்டிமீட்டரை விட கூடுதலாக இருந்துச்சுன்னா இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஓகே, நாங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டு ஒரு ஒப்ஸ்டக்கல் ஒன்று வார நேரம் இந்த பக்கம் ஒரு டயர் மட்டும் சுற்றுறதை காண ஒரு செகண்ட் சுற்றி திருப்பி ஒரு ஒப்ஸ்டக்கல் வார நேரம் ஒரு டயர் மட்டும் ஒரு செகண்ட் சுற்றி டேர்ன் ஆகிறத பார்க்கணும். அவளுக்கு இது ஓகே, பேசிக்காக ஒரு ஒப்ஸ்டக்கல் அவாய்டிங் ரோபோட் ஒன்று செய்கிறது. இப்படி தான் நாங்கள் தொடர்ந்து சர்வோ மோட்டர் ஒன்றை யூஸ் பண்ணி எந்த பக்கத்துக்கு வந்து கூடுதலான டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து மூவ் வைக்க நாங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இதில் நாங்கள் ஸ்பெஷலாக பார்த்த வந்து இந்த டெப்பை க்ரியேட் பண்ணுறது அல்ட்ராசானிக். நாங்கள் வேறு ஒரு டெப் வந்து க்ரியேட் பண்ணிக்கொண்டோம். இதை வந்து எங்களுக்கு பார்த்தா நாங்கள் சர்வ் பண்ணிக்கிற ஃபோல்டரில் வந்து வேறு
அல்ட்ராசோனிக்னு ஒரு புதிய ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிடுத்த பார்க்கலாம். இது வந்து நாங்கள் ஒன்று ஒப்ஸ்டக்கல் அவாய்டிங்கிற மெயின் இது ஓப்பன் பண்ணோம்னால் அந்த இதுவும் வந்து டெப்பும் வந்து ஓப்பன் ஆகி வரும். ஓகே, அதுபோல் எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பீட் அப், மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட். இப்படி நாங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிற நேரம் எங்களுக்கு கட்டாயம் டெப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய தேவைகள் வரும். ஸோ எங்களுக்கு அதில் தேவையான மாதிரி ஓப்பன் பண்ணி கொள்ளையிலும். ஓகே, இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு ஒப்ஸ்டக்கல் அவாய்டிங் ரோபோட் ஒன்று செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு விடயத்தோடு சந்திப்போம்.